Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்மளோட ஃபேவரட் டாக்டர் சர்மம் மற்றும் அழகிய நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மித்ஸ் பத்தி கட்டுக்கதைகள் பத்தி பேச போறோம். சரி. பொதுவா கட்டுக்கதைகள்ல டெர்மட்டாலஜில என்ன மாதிரி கட்டுக்கதைகள் இப்ப பாக்குறீங்க? அதாவது நம்ம கட்டுக்கதைனே சொல்லியாச்சு. அப்போ முழுக்க பொய் தான். ஏன் இந்த டெர்மட்டாலஜி அதாவது ஸ்கின்ல மாத்திரம் இந்த கட்டுக்கதை நிறையா வருது அப்படின்னு சொன்னால், ஸ்கின்ல 90% ஆஃப் டிசீசஸ் நாட் க்யூரபிள். அப்போது 90% ஆஃப் டிசீசஸ் நாட் க்யூரபிள்னு சொன்ன உடனே இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு வைத்தியம் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது. வீட்டுக்குள்ளேயே 100 டாக்டரு 100 சயின்டிஸ்ட்டு. இதுக்கு இதை பண்ணி பார்த்தா என்ன, அதுக்கு அதை பண்ணி பார்த்தா என்ன, சொரியாசிஸுக்கு இந்த இலையை தடவுனா என்ன, பருவுக்கு அந்த இலையை தடவுனா என்ன, இப்படி இந்த ரிசர்ச் ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. நம்ம இதில் என்ன அப்படின்னா, சில நேரம் இவங்க பண்ணுற இந்த வில்லங்கத்தினால, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். பரு ஒரு பேஷண்ட்டுக்கு இருந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளைப்பூடை தடவு சரியாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா வெள்ளைப்பூடை தடவிடுச்சு, பரு போயிடுச்சு, சுற்றி பூரம் கருப்பாக அட்டகரி ஆகிப்போச்சு, மச்சம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த மச்சத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, ஷார்ட் டேர்ம் நோட்டில், அதாவது நீ பண்ண உடனே வந்துச்சு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா அதுக்கு மருந்து இருக்குது போயிடும். அதே இது ஒரு மாதம் கழித்து வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு அந்த கருப்பு போகாது. இப்போ இதை யாரை போய் நம்ம தப்பு சொல்கிறது? பரு மேலே போட்டவளுக்கு மூளை இல்லையா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரிக்கு மூளை இல்லையா? நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு நடந்துருச்சாம்மா, இனி நீ என்ன செய்யணும், பக்கத்து வீட்டுக்காரி யாரெல்லாம் உனக்கு பிடிக்கலையோ அவள் மூஞ்சில் பூரா வெள்ளைப்பூட தேய் அப்படின்ட்டுருவேன். ஏன் அப்படின்னா, இந்த வெள்ளைப்பூண்டு அசிடிக். இந்த அசிடிக் பொதுவாக பரு ஒரு இன்ஃபெக்ஷன். பரு மேலே நம்ம போடும்போது ஒரு கிருமியை இந்த அசிடிக் இது கொன்றுங்கிறது ஒரு தியரி. ரைட்டு தான், ஒரு பார்ட் ஆஃப் இது உண்மை. என்ன உண்மை? அந்த கிருமி வளராமல் இருக்கிறதுக்கு இந்த அசிடிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இரிட்டன் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் ஆயிருமே, அந்த ஆசிட் ஸ்கின்ல போடும்போது ஸ்கின்னை எரிக்குமே. நமக்கு ஸ்கின்னை எரிக்கிறது பற்றி பரவாயில்ல, பரு மாத்திரம் தான் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சி அடுத்த பிரச்சனைக்கு நம்ம கொண்டாந்து விட்டுறக்கூடாது. இது ஒரு பார்ட். அப்போது செய்யக்கூடாததை செய்யவே கூடாது. செஞ்சுட்டு பின்னாடி பிரச்சனையாகி வம்பா போயிடும். இதே தான் அம்மைக்கும் செய்கிறாங்க. அம்மைக்கு நீங்கள் என்ன வைத்தியம் வேணாலும் பண்ணுங்கள், கொஞ்சம் இங்கிலீஷ் வைத்தியம் இருக்குது, அந்த இங்கிலீஷ் வைத்தியத்தை மாத்திரையை போட்டிங்கன்னா அந்த அம்மை பின்னாடி அக்கியாக மாறாமல், அந்த அக்கினால் வரக்கூடிய பாதிப்புகள் வராமல், காம்ப்ளிகேஷன் இல்லாமல் அம்மை போயிருமே. அதை ஏன் அம்மையை வைத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கள் அம்மைக்கு சாமி கும்பிட்றீங்க, இளநியை குடிக்கிறீங்க, வேப்பலையை தேய்க்கிறீங்க, எல்லாம் சரிதான். பட் மாத்திரையை போடணும். சரி, இந்த வேப்பலையை பாருங்கள். நீங்கள் அம்மை புறம் புண்ணாக ஆயிடுச்சு, நீங்கள் வேப்பலையை தடவுறீங்க. வேப்பலையை நம்ம கடவுளாக நினைக்கிறோம், உண்மை, அது கடவுள் தான். பட் வேப்பலையில் இருக்கிற கெமிக்கல் கடவுள் தானே ஒழிய வேப்பலையை டைரெக்டாக அப்ளை பண்ண சொல்கிறது இல்லை. ஏன்னா க்ரூடு, அது க்ரூட் அப்படிங்கிறது ரஃப்பான ஒரு கெமிக்கல். அப்போ அந்த கெமிக்கல் என்னெல்லாம் பண்ணோம், கிட்னி வரைக்கும் பாதிக்கும். நீங்கள் சாதாரண தோல் மேலே வேப்பலை தடவுனீங்கன்னா ஒன்றும் தெரியாது. பட் நீங்கள் அம்மை மேலே தோல் உடஞ்சி போய் தோல் கேப்பு விட்ட இடத்துல போய் நீங்கள் வேப்பலையை தடவுனீங்கன்னா வேப்பலையை போட்டு நீங்கள் ஒட்டிடுறீங்க. அந்த வேப்பலையோட கெமிக்கல் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னு வழியாக உள்ளே போகிறது சாப்பிட்ற மாதிரி தான். ஸ்கின்னு சாப்பிடுது, சாப்பிட்டுச்சுன்னா திரும்ப லிவரை போய் பாதிச்சிருமே, அப்போ என்ன பண்ணுறது? கிட்னியை போய் பாதிச்சிருமே, அப்போ என்ன பண்ணுறது? அப்போது இந்த வைத்திய முறைகளில் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய குரூப் ஒன்று. இதில் கட்டுக்கதை எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னா, இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு, நான் இன்றைக்கி தயிரை பூரா முகத்துக்கு தடவினேன், இன்றைக்கி தடவுனதில் எனக்கு 2 மாதம் என்னையை சுற்றி பூரா அட்மிரேஷன், ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரும் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நெட்டில் போடுது. அதை வாட்ஸ்அப்பில் வைரஸ் மாதிரி சுற்றி விட்டுறாங்க. ஊரில் இருக்கவன் பூரா தயிரை சாப்பிட்றது இல்லை, தயிரை பூரா மூஞ்சில் தடவ ஆரம்பிச்சிடுறான். இப்படி அதாவது அவனோட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, அவன் பட்ட பாடு. அதாவது இந்த வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் யாரா ஒரு ஆள் போட்டு பார்த்துருப்பான், அவன் மூஞ்சி வெந்து போயிருக்கும். வெந்து போனோடனே நெட்டில் எழுதிடுவான். ரொம்ப அருமையான மருந்து பருவுக்கு, நீங்கள் டாக்டரை அணுக வேண்டாம், டாக்டரை பார்க்காதீங்க, டாக்டர்கிட்ட போய் ஃபீஸை கொடுக்காதீங்க,
மாத்திரை செலவழிக்காதீங்க, நேராக ஒரு வெள்ளை பூண்டை எடுத்து தேய்ங்கன்றுவேன். ஏன்னா அவன் நொந்து போயிருக்கான்ல, இனி எல்லாரும் நொந்து போகணும்ல. அப்போ இப்போ வரைக்கும் இந்த மெட்ராஸில் இது நான் சொன்னது நான் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்த கதை. இன்றைக்கி நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேனே, இன்றைக்கி கூட இப்போ கூட வெள்ளைப்பூடை தேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வெள்ளைப்பூடை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. கட்டுக்கதையை நம்பாதீங்க. நெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே ஹாஃப் பேக்ட் ஐடியா. ஹாஃப் பேக்னா என்னது? அரை வேக்காட்டுத்தனமான ஐடியா. அதுக்கு எதுக்கும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது. அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போட்டிருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது, பார்க்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாமே ஒழிய இதில் தயவு செஞ்சு இதுதான் கரெக்டுன்னு நினச்சி எதையாவது பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் பார்த்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? மேம் நான் நித்யா காலிங் ஃப்ரம் ராயப்பேட்டா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் நித்யா. சார் நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு கால் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ தான் சார் லைன் கிடச்சிச்சு. தேங்க்யூம்மா. எனக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் வீட்டை சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக மரம் செடி கொடி இந்த மாதிரி இருக்கும் சார். அதனால விண்டோஸ் ஃபுல்லாக திறந்து வச்சிருப்போம். அலர்ஜி ஆகிட்டே இருக்கு சார் உடம்புல. திடீர்னு தொடையில அரிச்சேன் வேக்கூறு மாதிரி சின்ன சின்னதாக வந்துருச்சு சார். அப்படியே தொடையை சுற்றி சொரன்னு அப்படியே படிஞ்சிருச்சு, போகவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன சார் செய்யுது? ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கால்லலாம் வந்து பிளாக் டாட்ஸா இருக்கு சார். கொசு கடிச்சிச்சு, அது அப்புறம் புண்ணு ஆறி போயிடுச்சு. ஆனா இப்ப கருப்பு புள்ளியா விழுந்துருச்சு சார். நம்பர் 3 வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்ட்டு ஒரு 1 இயர் பேக் ஐசோட்ரெட்டின் டேப்லெட்ஸ்லாம் டாக்டர் கொடுத்தாங்க எனக்கு. நான் எடுத்துக்கிட்டேன் கரெக்டா, அவங்க சொன்ன 6 மந்த்ஸ் எடுத்தேன். ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு சார் எனக்கு. இப்ப விட்டே 6 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் பிம்பிள்ஸ் வருது. என்ன செய்ய? இந்த ஐசோட்ரெட்டின் டேப்லெட்ஸ் வந்து தொடர்ந்து போடலாம். வயசு என்னாச்சு? 30 இயர்ஸ் ஆகுது சார். குழந்தை இருக்கா? ரெண்டு குழந்தைங்க இருக்கு. சொன்னாங்க நான் பிரெக்னன்சி ஆகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் டீடைல்ஸ் சொன்னாங்க. ரைட். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிமா. இந்த அம்மாவுக்கு கதவை திறந்து வச்சு வீடை சுற்றி மரம் இருந்தால் அலர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறாங்களோ? அதாவது அலர்ஜி வந்தால் க்யூரே கிடையாது, எந்த அலர்ஜி வந்தாலும். ஏன்னா நமக்கு இந்தியாவில் வந்து எந்த அலர்ஜி வந்தாலும் க்யூர் இல்லை. ஏன்னா நமக்கு காற்று சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை, தண்ணி குடிக்கிறது சுத்தம் இல்லை. அதுக்காக நான் ஜன்னலை திறந்தே வைக்கக்கூடாது, ஜன்னலை திறந்தா தான் அலர்ஜி வருதா, அந்த கொசு கடிச்சா அலர்ஜி வருதா. அதாவது அலர்ஜிக் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அலர்ஜியாக தான் இருக்கும். அலர்ஜிக் ஸ்கின் இல்லாதவங்களுக்கு எதுவுமே அலர்ஜி ஆகாது. இப்போ நீ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு. இப்போ கொசு வந்து இன்னைக்கு நம்ம இந்த ரூமில் 10 பேர் இருக்கோம். கொசு 10 பேரையும் கடிக்குது. 2 பேருக்கு தான் தடிப்பாக கருப்பாக வருது, 8 பேருக்கு வர்றதில்லை. அது கொசுவோட பிரச்சனையா ஓம் பிரச்சனையா? ஓன் தோல் தான். ஓன் தோல் வந்து சென்சிட்டிவாக இருக்குது. நம்ம தோல் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க அலர்ஜியிலேருந்து தப்ப முடியாது. அப்போ எருமத்தோல் ஆகணும். எருமத்தோல் ஆனால் நமக்கு அலர்ஜியே வராது. அப்போ எருமத்தோல் ஆகலாமா? எருமத்தோலாகி அலர்ஜி வராமல் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது உள்ள வியாதி போயிடும். அதாவது வெளியவாது சொல்லுது, அதாவது இந்த தோலில் எனக்கு இது ஒத்துக்கிடலை, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுது. அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணுறதுங்கிறது என்ன அலர்ஜின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இந்த ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அதை லைட்டாக அது மேலே தடவிக்கிட்டே வரணும். லீமாஸ்னு ஒரு டேப்லெட் டெய்லி நைட் போட்டுக்கணும். அலர்ஜி கண்டினியூஸாக இருந்தால் லீமாஸ் டெய்லி போட வேண்டியதான். இது வந்து 50% 6 மாதத்தில் க்யூர் ஆயிரும், 50% லைஃப் லாங். ஓகே, இதுக்கு க்யூரே கிடையாது, கண்ட்ரோல் மாத்திரம்தான். நீங்கள் கதவை திறந்து வைங்க, மரத்தோடு விளையாடுங்க, எதுனாலும் செய்யுங்க, பரவாயில்லை. அந்த பிளாக் மார்க்ஸ் இந்த ஜிஆர்எம்லேயே போயிடும். இந்த 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் கேட்கும் போதே எனக்கு பயம் வந்துடும். என்னன்னா இவங்க எல்லாரையும் ஒன்றே என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைத்தியம் பண்ணுவாங்க. ஒரு நேரத்தில் 3 புல்லை பெற முடியாது, 4 புல்லை பெற முடியாது, ஒரு புல்லை தான் பெற முடியும். அப்போ ஒன்றொன்னா தான் வைத்தியம் பண்ணணும். ஏன் அந்த ஸ்கின்ல மாத்திரம் அந்த ஒன்றொன்னா வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா, மாத்திரைகள் அலர்ஜிக்கு போடுற மாத்திரைகள், பருவுக்கு போடுற, இந்த அம்மாவுக்கு பருவுக்கு இப்போ வைத்தியம் சொன்னாங்க, அலர்ஜிக்கு சொன்னாங்க. அலர்ஜிக்கு போடுற மாத்திரைகள் பருவை கூட்டி விடும், பருவுக்கு போடுற மாத்திரைகள் அலர்ஜியை கூட்டி விடும். அப்போ இப்போ எதை வைத்தியம் பண்ணணும்? ஒன்றை வைத்தியம் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்து வரணும். ஆனால் பொதுவாக லேடிஸ் வந்து கேட்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம அவங்க 2வது கம்ப்ளைண்ட் சொல்லும் போதே இல்லைம்மா ஒரு கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிவிட்டு அடுத்த கம்ப்ளைண்ட் போவோம்னு சொன்னோம்னா, நம்ம எழுதி முடிக்கும்போது சார் பின்னாடி எழுதி கொடுங்க, அதையும் சேர்த்து பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. மூளையே கிடையாது அவனுக்கு. நான் என்ன சொன்னேன்,
ஒரு இதை முடிச்சுட்டு அடுத்தது பண்ணுவோமா, இதில் சைடு எஃபெக்ட் வந்தால் என்னை கேட்க மாட்டியா, அது உங்களை தான் கேட்பேன், அப்புறம் நான் எப்படி எழுதுவேன்? இல்லை சார் நீங்கள் சும்மா எழுதி கொடுங்க. சரி எழுதி தர்றேன். எழுதி தந்து முடிச்சிருவோம். அலர்ஜிக்குரிய மருந்தை பருவ மேலே தடவிடுவாங்க, பருவுக்குரிய மருந்தை அலர்ஜி மேலே தடவிடுவாங்க. மொத்தமும் பூரா வம்பா போயிடும். ஏன்னா அலர்ஜிக்கு ஸ்டீராய்டு க்ரீம் கொடுத்துருப்பேன், அந்த ஸ்டீராய்டு க்ரீமை தடவி பரு இருக்கிறத விட 4 மடங்கு கூடி போயிடும். இந்த பருவுக்குரிய க்ரீமை கொண்டே அங்கே தருவாங்க, அது கூடி போயிடும். இது ரெண்டுமே வம்பா போயிடும். ஸோ இந்த 2 கேள்வி 3 கேள்வி கேட்குறவங்கள பார்த்தாலே எனக்கு பகீர்னு ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுவும் லேடிஸாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களோட எண்ணம் என்னென்னா, இவன் வந்து அடுத்து நம்மளை வர சொல்கிறானோ, நம்மளை வந்து திரும்ப திரும்ப வந்தால் இவனுக்கு ஃபீஸ் அதிகம் வருமோ, அவங்களுக்கு திங்கிங் அது. என்ன நம்மளோட இது, ஐயோ நம்ம எதையாவது கொடுத்துட்டு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடுமே, நமக்கு தேவையில்லையே. ஆனால் நிறையா ஸ்கின் டாக்டர் வேறு வழி இல்லாமல் என்னம்மா தோலுக்கா, சரி கண்ணுக்கா, மூக்குக்கா, எல்லாத்துக்கும் சேர்த்து வரிசையாக எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து இவன் கண்ணுக்கு போடுறத மூக்குக்கு போடுறத காதுக்கு மாற்றி மாற்றி போட்டு இருக்கிறதெல்லாம் வம்பா போய் பாதி ட்ரீட்மெண்ட்னோட ஃபெயிலியர் அங்கே தாண்டாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். பேஷண்ட்ஸுக்கு நான் சொன்னேனே முன்னாடி, செரங்குக்கு ஒரு தைலம் எழுதி கொடுத்தேன், அரிப்புக்கு ஒரு மருந்து, செரங்குக்கு ஒரு மருந்து எழுதி கொடுத்தேன், குடிக்கிறதுக்கு ஒரு சிரப் கொடுத்தேன். குடிக்கிறத தடவிட்டான், செரங்கு மருந்தை குடிச்சிட்டான். செரங்கு மருந்து வந்து பூச்சி மருந்து. ஆக்சுவலாக அது வந்து நம்ம இந்த இதுக்கு இப்போ எலி கொள்றதுக்குள்ள மருந்து இருக்குது பற்றியா, அந்த அளவுக்கு வீரியம் உள்ளது. அதை குடிச்சுட்டான்னாம்மா, நல்ல வேலை அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ கொஞ்சம் குடிச்சிருக்கான்னு வெயி, சரி ஒன்றும் செய்யலை, நமக்கு அதை பற்றி அவன்கிட்ட சொல்லாமையே, சரி உனக்கு ஒன்றும் செய்யாதியா, அப்படியா வயிற்றுல இருக்க பூச்சிலாம் செத்து போயிரும்போ, வேற என்ன செய்ய, அவனை வேற ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. இனி அதை அவனை என்ன பண்ண முடியும், அவனுக்கு நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்குரிய மருந்து தான் போட முடியும். அதனால் அதிலிருந்து இந்த ஒரு டிசீஸை விட்டுட்டு அடுத்த டிசீஸுக்கு போகிறதில்ல, ஒன்றை க்யூர் பண்ணிட்டு தான் அடுத்து பண்ணணும். பருவுக்கு சொன்னாங்க அலர்ஜியை சரி பண்ணுங்க, பருவுக்கு நான் மருந்து சொல்கிறேன், ஐசோட்ரெட்டினாயின் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. ஐசோட்ரெட்டினாயின் எவ்வளோ நாள் வேணாலும் போடலாம். ஐசோட்ரெட்டினாயினோட ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடும். பட் வண்டர் ட்ரக்குங்கிறது ஸ்கின்னோட ரீஜுவனேஷனுக்கு, ஆன்டி ஏஜிங்க்கு. நான் சொல்லுவேன், அந்த ஐசினா டேப்லெட் சொல்லுவேன், டெய்லி நைட் போட்டிங்கன்னா சினிமா நடிகை மாதிரி இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா சினிமா நடிகை ஃபீல்டில் இருக்கிற பாதி நடிகைகள் இந்த ஐசினால தான் இருக்காங்க வாழ்க்கையை. ஐசினா க்ளோ ஸ்கின், இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பரு வராது, க்ளோ ஏறிக்கிட்டே இருக்கும். ஸ்கின்னு போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு படத்துக்கு 2ஆவது படம் பார்த்தீங்கன்னா க்ளோ வந்துடும். அந்த 2ஆவது படத்துலேருந்து 3ஆவது படம் பார்த்தா இன்னும் பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. இது எல்லாமே இந்த ஐசினாவும் க்ளோ ஸ்கின்னும் பண்ணுறது தான். பட் என்ன, ப்ரெக்னென்சி இருக்கக்கூடாது. ப்ரெக்னென்சி இல்லைன்னா பண்ணலாம். அப்புறம் பரு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டேன்னா, ஹார்மோனோட இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப வரலாம். பொதுவாக பரு வந்து 90% 6 monthsல போயிடும். ஒரு அந்த 10% வந்து பீரியட்ஸ்னோட ஹார்மோன் இர்ரெகுலாரிட்டி இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப வரலாம். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப வரலாம். வந்தா வைத்தியம் பண்ணிட வேண்டியதான். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பிரியா ஃப்ரம் ஈரோடு மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சொல்லுமா பிரியா. சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். லைன் கனெக்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் சார். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. சொல்லுமா. ஹலோ சொல்லுமா சார், நான் நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் சார். இப்ப நான் டெய்லி தலை குளிக்கிறேன் சார். 7 to 8 காலையில வந்து 15 minutes வெயில் நிக்கிறேன் சார். நான் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சொல்றேன் சார். ரெண்டு சின்ன ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு இந்த ஷார்ட் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுங்க. நெஞ்ச தொட்டியம்மா, சொல்லிடுறேம்மா நானு. ஈரோட கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சார். வந்துடுறேம்மா, வேலை அதாம்மா வேலை. பேசிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நான் ரேகா பேசுறேன் பல்லாவரத்துல இருந்து. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் ரேகா. சார், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது சார். நீங்க மட்டும் கலரா கியூட்டா இருக்கீங்க சார். கியூட்டா இருக்கா? சரி, என்ன செய்யலாம், என் கலரை உனக்கு கொடுத்து தந்துட்டுமா? வேணாம் சார், உங்க கலரே தான் நானும். சொல்லுமா, சொல்லடாமா. உங்க கலர் தான் நானும். இருந்தாலும் எனக்கு வந்து சுருக்கம் ஜாஸ்தி இருக்கு. கை கால் கழுத்தெல்லாம் சுருக்கம் இல்ல சார், முகத்துல மட்டும்தான் சுருக்கம் வருது. வயசு என்ன? வயசு வந்து 36 சார். சரி சரி. உங்க அம்மா 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி, உனக்கு இப்ப இந்த சுருக்கம் போன அவ்வளவுதானே? ஆமா சார். சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கவனிமா. அதாவது இந்த வயோதிக சுருக்கம்,
இந்த வயோதிக சுருக்கத்தில் டைனமிக் ரிங்கிள்ஸ், நான் டைனமிக் ரிங்கிள்ஸ்ன்னு இருக்குடாமா. அதாவது 50 வயசுக்கு முன்னாடி வரும்போது அது வந்து டைனமிக்னா இப்போ தெலுங்கு பேசுகிறாங்க. தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு ஸ்வீட் ஃபீச்சர்ஸ் வந்துடும் ஃபேஸில். ஓகே. ஏன் அப்படின்னா தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு அவங்க ஒவ்வொரு வார்த்தை உச்சரிப்புக்கும் கிட்டத்தட்ட 14 to 15 மசில் வேலை பார்க்குதுடாமா முகத்தில். தமிழ் பேசுகிறவங்களுக்கு 7 மசில் தான் வேலை பார்க்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து அந்த தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு அந்த மசில்னோட வேலைகள் அதிகமாகும் போது ஃபீச்சர்ஸ் வந்து ஷார்ப்பாயிரும் எல்லாமே. ஓகே. சுந்தர தெலுங்கு. சரியா? இதில் இந்த பேசுகிறவங்களுக்கு பொதுவாக ரிங்கிள்ஸ் வர்றதில்ல அந்த தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு. இது வந்து ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமா. ஓகே. ஏன்னா இது ஏன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஏஜிங்கில் யாருக்கு அதிகம் ஏஜிங் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தெலுங்கு பீப்புளுக்கு கம்மி. அவங்க வந்து 45-50 இயர்ஸ்லையும் அதே ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்குது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் லாங்குவேஜ். அவங்களோட லாங்குவேஜினோட இதனால அப்படி இருக்குது. அப்போ டைனமிக்ங்கிறது வேலை பார்த்துக்கிட்டே மசில் இருந்துச்சுன்னா ரிங்கிள் வராது. வேலை பார்க்காம இப்படி சொந்திக்கிடுச்சுன்னு வையே ரிங்கிள். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம அசிங்கமாக பேசுவாங்க. இந்த இதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்கின்னுக்கு கீழே இலாஸ்டிக் டிஷ்யூ, கொலாஜன் 2 பேண்ட் இருக்குது. இந்த 2 பேண்டு தான் ஸ்கின்னை இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிது. இந்த 2ம் தொய்வு விழுந்துருச்சு அப்படின்னு வை. ஒரு சாக்ஸில் எப்படி ஒரு மாதம் போட்டோம்னா சாக்ஸ் தொய்வு விழுந்துருச்சுன்னா போடும்போது அப்படியே இப்படி தூக்குனா அப்படி அதான் கீழே கலண்டு விழுந்துடும். அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற இலாஸ்டினும் கொலாஜனும் கொஞ்சம் அதனோட இது வந்து லென்த்தன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கின் இப்படி போயிடும். அப்போ நம்ம இதை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆன்டி ஏஜிங்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காலையில் சன்ஸ்க்ரீனர் மஸ்ட். அதாவது எனக்கு ரிங்கிள் வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா யாராக இருந்தாலும், இப்போ நீலாம் உன் ஜாபுக்கு ரிங்கிள் வரக்கூடாது, ரிங்கிள் வந்தால் உன் ஜாப் உன்னை விட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ நீ வந்து காலையில் சன்ஸ்க்ரீனர் மஸ்ட், மாய்ஸ்சரைசர் மஸ்ட் நைட்டு. ஆமாம், இதை ரெகுலர் பண்ணாலே 90% ரிங்கிள் வந்து வெளியே வந்துடலாண்டாமா. சன்ஸ்க்ரீனர் எனக்கு சன் அலர்ஜி இருக்குது இல்லை அதை பற்றிலாம் பேச்சே கிடையாது. அதை ரெகுலராக போட்டே ஆகணும். ஏன்னா இந்த இலாஸ்டிக் டேமேஜ், கொலாஜன் டேமேஜ் வந்து அதிகமாக இந்தியாவில் நடக்கிறதுக்கு காரணமே வெயில் தான். நீ வெளியே போகலை, ரெகுலராக பூசிட்டு அதுக்கு மேலே உன் மேக்கப்பை போடு, மேலே பவுடரை போடு, அதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ. பட் சன்ஸ்க்ரீனர் தான் பேஸ். இது ஒன்று. மாய்ஸ்சரைசர் எதுக்காக அப்படின்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற தண்ணி வந்து அப்படியே உள்ளே இருக்கணும். ஸ்கின்னுக்கு கீழே 2/3 வந்து, அதாவது தோலனோட 2 பாகத்தில் 3/2 பாகம் வந்து தண்ணி தான். அந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருந்தால் ஸ்கின் நல்லா இருக்கும், ரிங்கிள் விழாது. அப்போ மாய்ஸ்சரைசர் ரெகுலராக டெய்லி நைட். சரி, இதை ரெகுலர் பண்ணிக்கிற, இதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்படின்னா கில் ஏஜ்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. அந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் பேக் மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டெய்லி போட்டுக்கிட்டே வரணும், குறைஞ்சிரும். இதையும் தாண்டி எனக்கு இன்னும் நல்லா ஆகணும் அப்படின்னா போட்டாக்ஸ் போகணும், இல்லைன்னா தெர்மாஜ் போகணும். போட்டாக்ஸ் போட்டால் 6 மாதத்துக்கு ரிங்கிள் வராது, 6 மாதம் கழிச்சு திரும்ப போடணும். தெர்மாஜ் பண்ணால் 6 மாதத்துக்கு ரிங்கிள் இருக்காது, 6 மாதம் கழிச்சு பண்ணணும். எதுவுமே டெம்பரரி தான், வாழ்க்கையே டெம்பரரி தான். நீ டெம்பரரி, நான் டெம்பரரி, எல்லாரும் டெம்பரரி. ஆனால் எல்லாரும் என்ன வந்தோடனே ட்ரீட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் இது பெர்மனெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏமா நீ பெர்மனெண்ட்டாக இருப்பியா அப்படின்னு கேட்பேன். நான் எப்படியும் இருப்பேன்ல, 100 வருஷம் இருப்பேன். 100 வருஷம் பெர்மனெண்ட்டா? நீ பெர்மனெண்ட் கிடையாது, நான் பெர்மனெண்ட் கிடையாது, எதுவும் பெர்மனெண்ட் கிடையாது. நான் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் பெர்மனெண்ட் கிடையாது. நான் உனக்கு 6 மாதத்துக்கு நல்லாக்கி தருவேன், 6 மாதம் கழிச்சு திரும்ப வரணும். ஓகே. அப்போ ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீனரும் மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டாக்டரே பார்க்க வேண்டியதில்லை. ஓகே டாக்டர், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் காலர் கேட்கும் போதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. மஸ்கிட்டோ ரெப்பலன் யூஸ் பண்ணுறதுனால வந்து கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு மெத்து இருக்குது. நீங்கள் வந்து அது ஒரு பிரேக் அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஷனுக்கு கோவத்தோட. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், நம்ம மஸ்கிட்டோவில் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஃபர்ஸ்ட் தயிர் வச்சு நிறைய மித்ஸ் இருக்கு டாக்டர். தயிரோட மீன் சாப்பிடக்கூடாது, தயிரோட பனானா சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறையா. அதெல்லாம் உண்மையா இல்லையா தான் சொல்லுங்க. இல்லைம்மா, அது என்னென்னா தயிரையும் மீனையும் சேர்த்து சாப்பிட்டா லியூகோடர்மா வரும், வெண்படை வெண்குஷ்டம் வரும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாண்டாமா. லியூகோடர்மா எங்கே இருக்குது? இந்த தயிரும் மீன் என்ன செஞ்சிச்சு, என்ன பாடு பண்ணுச்சுன்னு யாருக்கும் தெரியலடாமா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், தயிர் இருக்குது, மீன் ஃப்ரை இருக்குது, மீன் ரோஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஏன் அதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன? நம்ம சேர்த்து சாப்பிட்றவனுக்கெல்லாம் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றவனுக்கெல்லாம் தோலெல்லாம் வெளுத்து போயிருதா? அதாவது இது வந்து அந்த குருவி வந்து பனைமரத்தில் ஏறி உட்காந்தோடனே பனங்காய் கீழே விழுந்துருச்சான். அது வந்து பனங்காய் உள்ற ஸ்டேஜில் இருந்திருக்கும், குருவி ஏறி உட்கார உள்ற கதை தான். எவனோ ஒருத்தனுக்கு எங்கேயோ கனடாவில் இருக்கிறவனுக்கு தயிரையும் மீனையும் சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து வெள்ளை வந்துருச்சுன்னொன்னே, அப்போ தயிரையும் மீனையும் சாப்பிட்டதுனால தான் எனக்கு வெள்ளை வந்துருச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம், அது நம்ம ஆட்கள் கதை இருக்குது பார்த்தீங்கன்னா. வர்றவன் எல்லாம் கதை பேசுவான்டாமா. சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, டேய் இப்போ உனக்கு என்ன செய்யுது அப்படிம்பேன். நான் அந்த பேச்சே பேச விட மாட்டேன். ஏன்னா அவன் பேச ஆரம்பித்தான்னா இதில் தாண்டாம ஆரம்பிப்பான். அதாவது ஒன்று முருங்கை மரத்தில் ஆரம்பிப்பாண்டாம, இந்த அலர்ஜின்னு ஆரம்பிச்சிட்டான்னா முருங்கை மரத்தில் ஆரம்பிப்பாண்டாமா, இல்லைன்னா மீனை சாப்பிட்டேன் சார்னு ஆரம்பிப்பாண்டாமா. அதாவது இந்த முருங்கை மர கதை வந்து ஒரு பெரிய கதையாக இருக்குடாமா. இந்த முருங்கை மரத்தில் நான் முருங்கை மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார், முருங்கை மரத்தில் போய் தொட்டேன் சார், எனக்கு அதில் மேலே ஒரு புழு விழுந்துச்சு சார், உடம்பெல்லாம் தடிப்பாக வந்துருச்சு சார் அப்படிமா. சரிடா முருங்கை மரத்தை வெட்டிடுடா அப்படின்னோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் முருங்கை மரத்தை போய் வெட்டுவாண்டாமா. இவன் 2 பேரும் கழுத்தை வெட்டிக்கிட்டு வேண்டாமா. அதாவது புழுவை கொண்டுட்டு போயிடலாம், புழு உனக்கு பட்டா நிறைய பேருக்கு அந்த அலர்ஜி வரத்தான் செய்யும். அதுக்கு முருங்கை மரம் என்ன பண்ணுச்சு? புழுவை கொல்றதுக்கு மருந்தை போடு. அது முருங்கை மரத்தை பார்த்தோன்னே இவனுக்கு அலர்ஜி வந்துடும். சிறு பாம்பு கடிச்சிருச்சு, என்ன சிறு பாம்பு கடிச்சிருச்சு, இந்த பாம்பு ஓடுறத நான் பார்த்தேன் சார், அலர்ஜி வந்துருச்சு. பூரா மேலே ஏறி இறங்குச்சு, நான் வெளியே படுத்திருந்தேனா சார், ஒரு சின்ன பூச்சி கடிச்சு பிடிச்சி சார், அந்த பூச்சை நான் நசுக்கி எடுத்துட்டேன் சார், அந்த இடம் பூரா அலர்ஜி ஆயிடுச்சு. இது எல்லாம் அது பூரா கதை. அதை எல்லாம் சொல்லுவாண்டாமா இவனுக்கு. அதாவது அதெல்லாம் என்னமா பண்ணுச்சு, அது பாவம் கடிச்சிட்டு போயிடும், அது மருந்தை போட்டால் போயிடும். இவனுக்கு இது வந்து எப்போ நடந்திருக்கும் தெரியுமா? அது சிறுபாம்பு கடிச்சது அவன் 4 வயசுல நடக்கும்போது நடந்திருக்கும். இவனுக்கு இன்னைக்கு 60 வயசா இருக்கும். 60 வயசுல சிறுபாம்பு அன்னைக்கு கடிச்ச கடி தான் இன்னைக்கு இவனுக்கு கரப்பான் வரும். ஆமாங்க, நான் இப்போம்லாம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் லைட்டாக அலர்ஜியோட வந்தேன்னா, சிறுபாம்பு கடிச்சிருக்குமே உன்னைய? ஆமாம் சார், என்னை 2 வயசுல கடிச்சிருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னார் சார். முருங்கை மரம் இருக்குமே உன் வீட்டில்? ஆமாம் சார் முருங்கை மரம் இருக்குது சார். பூரா ஊர்ந்துருக்குமே? ஆமாம் சார், நான் ஒரு நாள் வெளியே படுத்திருந்தேன்னா ஊர்ந்துச்சு சார் அப்படிமா. இதெல்லாம் சொன்னோன்னே நானும் சிரிப்பேன், அவனும் சிரிப்பேன். அவன் வந்து டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு சிரிக்காருமா, அவனை கிண்டல் பண்ணி தான் நான் சிரிப்பேன். இப்போ இதெல்லாம் நினச்சி சிரிப்பு தான் வருண்டாம்மா. அதாவது இதெல்லாம் அவனுக்கு அவனோட இஷ்டண்டாம்மா. அதாவது அலர்ஜி வந்தால் அன்னைக்கு வரும் சரி, 40 வருஷம் கழித்து வரக்கூடிய வியாதியை இவர் அதோட கோர்த்துருவார்றாம்மா. இந்த மாதிரி தான் இந்த தயிரையும் இந்த மீனையும். மீன் எவ்வளோ அருமையான ஒரு டயட்டு, தயிர் எவ்வளோ அருமையான ஒரு டயட்டு. இதை ரெண்டையும் சேர்த்தா லியூகோடர்மா வரும்னு எவனோ ஒருத்தன் நெட்டில் போட்டு அந்த நெட்டில் இருந்து உலகம் பூரா பரவி இருக்கடாமா. வர்றவன் எல்லாரும் கேட்குறான்டாமா இதை. டேய் முட்டாள்தனமாக பேசாதரா, இது அவன்கிட்ட என்ன சொன்னாலும் விளங்காது. சரிப்பா பரவாயில்ல, நீ மீனையும் தயிரையும் சேர்க்காத போ, வேற என்ன செய்ய முடியும்? கடைசியாக அவன் சொன்னதுக்கு நம்ம சரின்ட்டு போயிட வேண்டாம். ஏன்னா அவனை நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் நம்மளை விட போகிறதில்ல, நம்ம அவனை விட போகிறதில்ல, ரெண்டும் கதையாக வருதில்ல. சரி விட்டு தொலை. ஓகே, ஏன்னா இது ஒரு பக்கம். தயிரும் வாழைப்பழமும் சாப்பிட்டா அது ஒரு 4 வியாதி சொல்லுவாண்டாம்மா. அதாவது வியாதி டயட்டில் சில டயட் இருக்குது, அலர்ஜியை வந்து கூட்டி விடுறது. அலர்ஜிக்கு அது காரணமானு கேட்டேன்னா காரணம் கிடையாது. அலர்ஜி வேற எது மூலமாகவே வந்திருக்குன்னா அந்த அலர்ஜிக்கே இது கூட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்களா ஒரு இதை எடுத்து வச்சுட்டு ஏறி போயிட வேண்டியது. அதனால தயவு செஞ்சு இந்த வெள்ளைக்கும் தயிருக்கும் மீனுக்கும் சம்பந்தம் இல்லை, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு எதுவும் வெள்ளை வராது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங். ட்ரிப்ளிகேன்ல இருந்து சுபத்ரா பேசுறேம்மா. நான் டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சுபத்ரா. சார் நீங்க வயிறது தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏம்மா மண்டேலே போடுவேன்.
அதுவும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பெண்களை தாங்க வெயிறாங்க. இந்த வெயிறது பிடிக்கும் நீங்கன்னா இன்னும் 4 பேர் சேர்த்து வெய்வார் அவரு. சரிங்க சார். சார் எங்க ஹஸ்பண்ட் வந்து தொடையில வந்து ஃபங்கஸா என்னன்னு தெரியல சார். சரி. ஆனா அரிக்குதுன்னு சொல்றாரு சார். ஆயின்மெண்ட் வந்து அவங்களே மெடிக்கல் லைன்ல தான் இருக்காங்க. ஆயின்மெண்ட் வந்து அவங்க எடுத்துட்டு வந்தே போடுறாங்க. ஆனாலும் சரியாகல. பேக்லயும் இருக்கு, அந்த தொடையிலயும் இருக்கு சார். அம்மா கருப்பு இருக்கா? கருப்பா அந்த இடத்துல பட மாதிரி அப்படியே இருக்கு சார். சரி, உனக்கு வரலையே? எனக்கும் லைட்டா இருக்கு சார். அதான் அது சொல்ல மாட்டீங்கல்ல. சரி, எனக்கு தெரியும்லம்மா, எனக்கு இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும்ல. சரி அம்மா, வேர்வை எங்கெல்லாம் தங்குதோ, எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கோ, எங்கெல்லாம் காற்று போகலையோ, தோல் உராயிற இடங்கள். தோல் உராயிறது எப்போ? வெயிட் அதிகம் போட்டோம்னா தோல் உராயதான் செய்யும், ஃபங்கஸ் வரும். எந்நேரம் பேண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும், கலட்டுறதே கிடையாது 24 ஹவர்ஸும், ஃபங்கஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா காற்று போகிறதில்ல. ஜீன்ஸுக்கு மாறிட்டோம், நமக்கு வேட்டி தான். ஃப்ரீ ஏரில் இருந்தோம்னா இந்த இது வரவே செய்யாது. நம்ம வேட்டியை விட்டுட்டோம், நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வேட்டி தான். வேட்டியை விட்டுட்டு என்னைக்கு மாறணுமோ அது அப்போ ஃபங்கஸ் வரத்தான் செய்யும். இதுக்கு வந்ததுக்கு வைத்தியம், இனி வராமல் இருக்கிறதுக்கு வைத்தியம். வந்ததுக்கு வைத்தியம், இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் தயவு செஞ்சு எதையும் வாங்கி போடாதீங்க. ஏன்னா ருட்டீனாக எல்லாரும் போடுறது ஒரே மருந்து தாண்டாம்மா. ஒரு ஃபங்கஸுக்குன்னு ஒரு க்ரீம் வச்சுருக்காங்கடாம்மா. க்ரீம் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்காண்டாம்மா. இதை உட்காந்து போட ஆரம்பிக்க வேண்டியது. போட்டோன்னே ஃபங்கஸ் போயிடும். ஒரு 15 நாள் கழித்து திரும்ப வரும், திரும்ப போடுவார், திரும்ப போயிடும். இப்படியே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போயிடும். 5 வருஷம் கழித்து தொடையில் இருக்க தோல் பிஞ்சு போயிடும். சரியா? அதுக்கப்புறம் ஃபங்கஸ் வளர்றதுக்கு பார்த்து தோலையே பிச்சாச்சுல, அதுக்கப்புறம் ஃபங்கஸ் வராது. அப்புறம் என்ன வருவார், சார் தோல் பிஞ்சு போயிருச்சே, ஏன்னு தெரியல சார், வந்திருக்கேன்னு. என்னென்ன மருந்து நீ அது மேலே தடவுன அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஃபங்கஸுக்கு தான் சார் மருந்து தடவினேன், அதனால தான்டா வந்திருக்கு, இனி வாழ்க்கையில் சரியாகாது. அதாவது இந்த குழந்தை பிறந்தா எப்படி தோலெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக வரும், அந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக பூரா தொட பூரா வந்துருண்டாம்மா. இப்படி வந்து நிறையா பேர் இருக்காண்டாம்மா. நிறையா பேர் இந்த பர்டிகுலர் ஆயின்மெண்ட்டை போட்டு கம்ப்ளீட்டாக தோல் பிஞ்சு போனவன் அது அவ்வளோ பேர் இருக்காண்டாம்மா. ஸோ தயவு செஞ்சு அதை செய்யக்கூடாது. மருந்து போடுறதா இருந்தால் கீட்டோயா ஆயின்மெண்ட் டெய்லி போடணும், 3 months போடணும். கூட சேர்த்து ஃப்ளூஹர்னு ஒரு மாத்திரை, வாரத்துக்கு 50 மில்லிகிராம் மாத்திரை தினம் ஒரு 15 நாளைக்கு போடணும். அப்புறம் வாரத்துக்கு 2 மாத்திரை போட்டு 1 monthல மாத்திரையை நிப்பாட்டிடலாம். ஆயின்மெண்ட்டை 3 months கண்டினியூ பண்ணணும். செடி உள்ள வெளியே இருக்குது, உள்ள வேர் இருக்குது. கம்ப்ளீட்டாக 3 months போட்டால் தான் பெர்மனன்ட் க்யூர், இல்லைன்னா போகாது. ஒன்று, ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃபுக்கும் போடணும், ஏன்னா பை த டைம் ஒய்ஃபும் கொடுத்துருப்பாரு. அப்புறம் இவரை மாத்திரம் ட்ரீட் பண்ணிவிட்டு அவங்கள விட்டோம்னா அவங்க இவர் கொடுப்பாங்க. இப்படி மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வைத்தியம் பண்ணால் நல்லாயிரும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செல் சைடு பவுடர், இது வந்து வேர்வையை உள்வாங்கிடும், ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணிடும், ஃபங்கஸ் வளராமல் பார்த்துக்கிடும். இந்த பவுடரை 2 பேரும் தினம் காலையில் வேலைக்கு போகும்போது போடணும், நைட்டு படுக்கும்போது போட்டால் வராது. வந்ததுக்கு வைத்தியம், வராமல் இருக்கிறதுக்கு வைத்தியம். தப்பு செய்கிற வைத்தியத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம் நான் கவிதா, வேலுச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என்னோட தம்பிக்கு 25 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து நிறைய தலையில டேண்ட்ரஃப் வருது. அது இல்லாம முடி வந்து முன்னாடி ஃபுல்லா அப்படியே டேண்ட்ரஃப் வரதுனால முன்னாடி முடியே இல்லாம இருக்கு. கொஞ்சம் முன்னாடி அப்படியே வழுக்க மாதிரி போகுது. டேண்ட்ரஃப்னால வழுக்க வந்துருச்சு? இல்ல சார், இப்ப அவன் ஹெல்மெட் யூஸ் பண்றான் கொஞ்ச நாள். ஹெல்மெட்னால வந்துருச்சு. அடுத்தது வந்துருச்சு. சரி, 2 3 வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். இல்லம்மா, வேற ஏதாவது காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதுக்கு வழுக்கைக்கு? இல்ல இல்ல, அப்படி இல்லைங்க சார். அது என்னன்னா, நீங்க வீட்ல ரூம் போட்டு யோசித்து கண்டுபிடிச்சிருவீங்களா எல்லாத்தையும்? இல்லம்மா, வீட்ல ரூம் போட்டு யோசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கலாமே. கண்டுபிடிக்கலாமா? சரி, உங்க அப்பா வழுக்கையா? அப்பாக்கு இல்ல சார். உங்க அப்பாவோட அப்பா? தாத்தாக்கு இருக்கு சார். தாத்தாக்கு இருந்திருக்கு. அவரு ஹெல்மெட் எதுவும் போட்டு சுத்தினாரா? தாத்தாக்குலாம் ஹெல்மெட் எங்க சார் போட்டாங்க அப்பலாம்? அவருக்கு தலையில பொடுகு இருந்துச்சா? தெரியலங்களே சார். சரி, உங்க அம்மாவோட அப்பா வழுக்கையா? அப்பாக்கு இருக்கு. அவரு வழுக்க. அவரு ஹெல்மெட் போட்டு சுத்தினாரா? அவரு எங்க சார், தாத்தாலாம் எங்க சார் ஹெல்மெட் போட்டாங்க? ஓ சரி, இல்ல நீ தான் சொன்ன ஹெல்மெட்ல வழுக்க வந்துச்சுன்னு சொன்னியே, அதுக்கு தான் சரி தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்றான், அதனால இருக்க மாட்டான். டெய்லி யூஸ் பண்றான். அப்ப உயிர் போனா பரவாயில்ல, டெய்லி ஹெல்மெட் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிதானே?
அப்படிலாம் இல்லைங்க சார். உங்கள்கிட்ட பேச முடியாது சார், உங்கள்கிட்ட எப்படி சார் பேச முடியுமா? இது அடுத்ததுக்கு வந்துட்டா பாரு. ஆமா, அடுத்த இதுக்கு தான் நம்ம பொம்பளைங்கள வஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ரைட். இந்த கட்டுக்கதையெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? வீட்டில இருந்து ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சும்மா இல்லாம நீ ஹெல்மெட் போடுறதுனால தான் உனக்கு முடி உதிருதுனான்னு சொல்லிட்டா. சார் இது இன்டர்நெட்லயே இருக்கு சார். ஹெல்மெட் போடுறதா முடி கொட்டுது. மண்டை, ஹெல்மெட்டுக்கும் முடிக்கு என்ன சம்பந்தம்? நானும் முடி அதான் கேக்குறேன். மண்டை, இந்த முடி வந்து உயிர் இல்லாதது. இது மேல ஹெல்மெட்டை போடுற, ஹெல்மெட்டுக்கும் முடிக்கு உதுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது எப்படி ரீசன் சொல்றாங்கன்னா ஹெல்மெட் போடுறதுனால வேர்க்குது, வேர்க்கிறதுனால முடி கொட்டுது. வேர்த்தா முடி கொட்டிருமா? எனக்கு தெரியல, இது சொல்றாங்க சார். அட மண்டை, அப்ப வேர்வை எப்போ எல்லாருக்கும் கொட்ட தானே செய்யுது. இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த அம்மாக்கு ஹெல்மெட், இவங்க தாத்தா ஹெல்மெட் போட்டாரா? அவர் மாட்ட வேண்டியதான் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு. ஆமா, அப்புறம் அப்ப அவருக்கு எப்படி முடி வந்துச்சு? தெரியலையே. இந்த ஹெல்மெட்டுக்கும் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒண்ணு, பொடுகுக்கும் வழுக்கைக்கும் சம்பந்தம் இல்லை. பொடுகு வரும் போகும் முடிவில்லா தொடர்கதை. பொடுகு இருக்கவெல்லாம் வழுக்கையா இருந்தா இந்தியாவில் ஒருத்தனுக்கும் முடி இருக்காது, பூரா போயில் வழுக்க தான். ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் பொடுகு இருக்கும், எல்லாருக்கும் தலையில் அரிப்பு இருக்கும், ஒழுங்கா வாஷ் பண்றவங்களை தவிர. ஏன்னா இப்போ ஆம்பளைங்களும் பாதி பேர் குளிக்கிறது இல்லை. இப்போ அடுத்த ஆம்பளைங்களை வைய வேண்டியது ஒரு பெரிய கதையே இருக்கு. ஃபேஷன் சார், ஐ டோன்ட் டேக் பாத் டெய்லி சார். கவுக்கம் சார், அது டெய்லி குளிச்சோம்னா சார் முடியெல்லாம் உதிர்ந்துரும் சார் அப்படிமா. இவனை எங்கே போய் திருத்துறது? யார் சொல்லி கொடுத்தாடா? எங்கள் அம்மா சொன்னாங்க சார். எங்கள் அம்மா டெய்லி குளிச்சா முடி வந்துடும் சொன்னாங்க சார். இதை எங்கே போய் அடிக்கிறது? அவன் அம்மாவை தான் தலை அடிக்கணும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், சோம்பேறி, அவங்க அம்மா சொல்கிறது மாத்திரம் தயவு செஞ்சு கேட்காதரா, கேட்டேன்னா உருப்படாமல் போயிடுவாடான்ருவேன். இதுக்கு ஒரு அம்மா சண்டைக்கே வந்துருச்சு என்கிட்ட. அது எப்படி நீங்கள் நான் இப்படி சொல்லலாம் அப்படின்னு. மூளை கட்டதுனமா நீ பேசுனா அதுதான். இந்த ஹெல்மெட் போட்டால் முடி உதிர்றங்க கதை மாதிரி குளிச்சா முடி உதிர்ந்துரும்டான்னு சொல்லி பழக்கினா அப்புறம் எப்படி இருக்கும்? அது அப்படி தான் வரும். தினம் குளிச்சா பொடுகே வராது. பொடுகு இல்லைன்னா ஹேர் ஃபால் இல்லை. ஹேர் ஃபால் வந்து பர்மனெண்ட்டாக பொடுகுனால கிடையாது, டெம்பரரி. பொடுகுனால வரக்கூடிய ஹேர் ஃபால் டெம்பரரி. அது வந்து ரூட்டை திங்கிறது இல்லை. ஏன்னா முடிக்கு, அதாவது தோலுக்கு வெளியே இருக்க பொடுகு மேலே இருக்கிற ஷாஃப்டை தான் கட் பண்ணிக்கிட்டே போகும். உள்ள இருக்கிற ரூட் அப்படியே இருக்கும், திரும்ப முளைக்கும். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொடுகுக்கு மருந்து போடுறது இந்த அம்மா என்ன செய்யணும்? தினம் தலை குளிக்கிறானான்னு பார்க்கணும். ஒன்று, ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் தினம் ஒரு 15 நாளைக்கு, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போட்டால் பொடுகு குறைஞ்சி போயிடும். இவங்க வைத்தியம் பண்ண வேண்டியது, இவங்க தாத்தா வழுக்கை, அம்மா வீட்டு அப்பா வழுக்கை, 2 வருஷம் வைத்தியம் பண்ணான்னா தப்பிச்சிருவான். இல்லைன்னா பாலைவனம் ஆயிடுவான். பாலைவனமானா அவனுக்கு ஃபிகரும் கிடையாது, கல்யாணம் கிடையாது, சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ பொம்பளை வந்து ஆம்பளைக்கு மூளை இருக்கான்னு பார்க்கறது இல்லை, முடி இருக்கா, அழகா இருக்கானா, இதைத்தான் பார்க்கா. அப்போ இப்போ என்ன தேவை? முடி தான் தேவை, மூளை தேவையில்லை. அதனால முடியை காப்பாற்றுங்க. வீட்டில் உட்காந்துட்டு ஹெல்மெட் போட்டான், இதனால போயிடுச்சு அதனால போயிடுச்சுன்னு சொல்லாமல் அதுக்குரிய வைத்தியம் பண்ணணும். அதுக்கு வைத்தியம் ஃபோலிக்ரோ டெய்லி நைட், சீக்ரோ டெய்லி காலையில், ஃபைன் 2 மில்லிகிராம் டெய்லி நைட், பயோனாயி டெய்லி நைட். இது 2 வருஷம் வைத்தியம் பண்ணணும். முடிச்சுட்டு ஃபோலிக்ரோவும் சீக்கிரமும் லைஃப் லாங் போடணும். போட்டால் இந்த பையன் தப்பிச்சிருவாண்டாமா. ஆனால் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, நம்ம கட்டுக்கதையை அவங்களே ஒரு லைட்டாக கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ வந்து இன்னும் நிறைய இருக்குது என்கிட்ட, லிஸ்ட்டு போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, சமீபத்தில் பியூட்டி பார்லர் போகும்போது ஒரு லேடி வந்து த்ரெட்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஐப்ரோஸ் அப்பர் லிப்ஸ் இதெல்லாம் த்ரெட்டிங் பண்ணுறது நார்மல். ஸோ வந்து எனக்கு முடி வளரல, நீங்கள் த்ரெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு முடி வளரல அப்படின்னு ஒரு லேடி வந்து சண்டை போட்டு, இது டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. ஆமாம், டென்சிட்டி இல்லை, அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஏரியாலே முடி வளரவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இல்லைப்பா, அதாவது முடி பாரு, ஒரு கோனிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது வெளியே இருக்கிற முடி வந்து உயிர் இல்லாதது, உள்ள வந்து அதனோட உயிர் வந்து கீழே இருக்கு, தோலுக்கு கீழே இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு கோனிக்கலாக ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். ஒரு முடி உதிர்ந்தோடனே இன்னொரு முடி வளர்றதுக்கு, சைடில் ஒரு முடி வளர்றதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முடியினோட வாழ்க்கை 5லேருந்து 7 வருஷம். நீ பிடுங்கி உள்ளேன்னா அதுவும் 5லேருந்து 7 வருஷம் செத்து போயிடும். திரும்ப ஒரு முடி முளைக்கும்.
இந்த இன்னொரு முடி முளைச்சோடனே இன்னொன்று ஒரு ஸ்ப்ரவுட் வரும். நீ இதுக்கு ரொம்ப சிம்பிளாக வாழை மரம் பார்த்துருக்கியா? ம் வாழை மரம் ஒரு பெரிய மரத்தில் காய் வந்தோடனே பக்கத்தில் இங்கே இன்னொன்று துளுத்துரும். ம் துளுத்து வந்துடும். இதை நம்ம காயை எடுத்து இதை வெட்டினோன்னு திரும்ப இது பெருசாயிரும். அதை மாதிரி தான் முடியும். முடி வந்து ஒரு முடி இருக்கும்போதே இன்னொரு முடி வளர்றதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முடியை எடுத்தோன்னே இன்னொரு முடி வளர்ந்துடும். ஓகே ஸோ நீ த்ரெட்டிங் பண்ணுறதுனால முடி வளராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்னொரு கட்டுக்கதை. ஓகே ஷேவ் பண்றதுனால அடுத்து அது ஷேவ் பண்ணுறதுனால முடி வளருமா? முடி வந்து திக்காயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏம்மா திக்காகிறது வந்துடாமா, ஹேர் வந்து சைக்கிள் இருக்குடாமா. அதாவது தின்னாக இருக்கிற ஸ்டேஜ், திக்கார ஸ்டேஜ், அது வந்து ஹார்மோனல். ம் நீ ஷேவ் பண்ணுறதுனால அந்த ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகி அது மாறுமா? மாறாது. ஷேவ் பண்ணால் தாடி அதிகமாக வளருமாம்ல சார்? அதனால தான் ஆம்பளைங்களுக்கு வந்து திக்கா முடி வளருது அப்படின்னு இப்போ ஷேவ் பண்ணுறதுனால தான் முடி முளைக்குதா? ஆமா அது ஆம்பளைங்களுக்கு ஹார்மோனல்டா. டே அம்மா அங்கே பாரு, உடம்பு பூரா முடி இருக்கு. ம் எங்கே தெரியுது? முடி கருப்பாக இருக்கிற இடத்துல தெரியுது, பாக்கி இடத்துல தெரியல. உடம்பு பூராமே நம்ம கரடி தான். இங்கே முடி இருக்குது, அங்கே முடி இருக்குது, எல்லா பக்கம் முடி இருக்குது, இங்கே பூரா முடி இருக்குது, வெளியே தெரியறது இல்லை. அது எப்போ கருப்பாகுதோ அப்போ தான் தெரியும். அது ஏன் அந்த கருப்பாகுது? அதாவது பூனை மாதிரி முடி இருக்கிறது திக்காக முடி மாறுறதுக்கு ஹார்மோன் சைக்கிள். ஓகே அந்த ஹார்மோன் வந்து பொதுவாக மேல் ஹார்மோன். அப்போ மேல் ஹார்மோன் தான் அந்த அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மீசை தாடி அதெல்லாம். அதே இது பெண்களுக்கும் பாரு, அந்த மேல் ஹார்மோன் அதிகமாக இருக்குது, பிசிஓடி இருக்குன்னா அவங்களுக்கு இப்போ மீசை தாடி, பிரெஸ்ட்டில் ஹேரு, அம்பிளிக்கஸில் ஹேரு, இதெல்லாம். இதுக்கும் நம்மளோட த்ரெட்டிங்க்கும் ஷேவிங்க்கும் ஒரு சம்மந்தம் இல்லைடாமா. த்ரெட்டிங் பண்ணுறதுனால முடி பர்மனெண்ட்டாக உதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. ஷேவிங் பண்ணுறதுனால முடி அதிகமாக திக்காயிருச்சு அதிகமாக வளருதுங்கிறதும் தப்பு. இருக்கிறதுல பெஸ்ட்டு ஹேர் ரிமூவர் ஷேவிங் தான். ம் நீ ஆயின்மெண்ட் போட்டு த்ரெட்டிங் பண்ணி வேக்சிங் பண்ணி இதெல்லாம் எடுக்கிறத விட ஷேவிங் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஒன்று ஷேவிங்கில் ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணக்கூடாது. இப்போ கையில் முடி இருக்குது, முடி எந்த லைனில் வளருதோ அதே லைனில் எடுக்கணும். எதிர்த்து போகக்கூடாது. எதிர்த்து போகணும்னா ஒரு முடி உடஞ்சி இன்னொரு முடிக்குள்ளே போச்சுன்னா அப்போ தான் அதிலாண்ட வரக்கூடிய ப்ராப்ளம் வருமே ஒழிய ஃபாலிகுலைட்டிஸ் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அது இல்லாமல் ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணாமல் இருந்தால் நான் லேடிஸுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த க்ரீமு, இதை ரிமூவர், அது ரிமூவர், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா. ஒரு ஷேவிங் பிளேடு வாங்குங்க, அழகாக எடுங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஷேவிங் பண்ணுறதுனால ஸ்கின்னு திக்காயிருமா, ஷேவிங் பண்ணுறதுனால ஹேர் திக்காயிருமா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்ல ஷேவிங் இது போடுங்க, லோஷன் போட்டு அழகாக எடுங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. எதில் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் பாரு. இப்போ ஜெனிட்டல் ஏரியாவில் கெமிக்கலை போட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மாதிரி ஒரு கொடுமை எதுவும் கிடையாது, அதை மாதிரி ஒரு தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா இருக்கிற ஹேர் ரிமூவர் எல்லாத்துலேயுமே பாய்சனஸாக கெமிக்கல்ஸ் இருக்குது. நீ ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்க, அது கண்டிப்பாக அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. இருக்கிறதுல பெஸ்ட்டு லேடிஸுக்கு ஷேவிங் தான், ஜென்ஸுக்கும் ஷேவிங் தான். த்ரெட்டிங் வேக்சிங் அதையும் விட இதுதான் பெஸ்ட்டு. சரி, த்ரெட்டிங் நான் லைனுக்காக பண்ணுறேன், அதனால ஹேர் குறையுமா? குறையாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சார் என் பேர் வினோத் சார். சொல்லுங்க வினோத். சார் என் பேர் வினோத் சார். சொல்லுங்க தம்பி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்க தம்பி. உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வயசு 28 ஆகுது சார். சரியா? ஆமாம், 28 ஆகுது. ஆனால் முடி கொட்டுறது நிற்கவே இல்லை. உனக்கு உங்க அப்பா அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா யார் வழக்கை? எங்க அப்பாவோட அப்பா வழக்கை, எங்க அப்பாவும் வழக்கையே தான் இருக்கு. அவருக்கும் பால்டேட் தான். வைத்தியம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சார், எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. உனக்கு வயசு என்னாச்சு? 28 வயசு சார். 28 வயசு. கல்யாணம் ஆயிட்டா? இல்ல சார், அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? ஹேர் ஃபுல்லா போயிடுமோ அப்படின்ற மாதிரி. ஓ, இப்போ நீ வைத்தியம் பண்ணுவியா மாட்டியா? இல்லப்பா, வைத்தியம் பண்ணுவியா மாட்டியா? ஹேர் growth வரணும்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க தயார் சார். ஓ, இதுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும் போல இவருக்கு. இது வந்து இந்த கட்டாயம் வைத்தியம் நடக்கும் அப்படின்னு. சரி சொல்லு. ஓகேங்க சார், இது பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குங்களா சார் ஹேர் growth ஆகிறதுக்கு? சரி, நீ வைத்தியத்துக்கு ஆக மாட்டேன். சரி, நான் சொல்கிறத கேளு. அதாவது இந்த பேஷண்ட்ஸ் வந்து சார் இது சரியாக போயிடும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம கடவுளா? 10 பேருக்கு வைத்தியம் பண்ணுறோம், 9 பேருக்கு நல்லா ஆயிடுது, ஒரு ஆளுக்கு வேற நல்லா ஆகலை. அதில் நீ இருந்தேன்னு நான் என்ன பண்ணுவேன்? நீ எனக்கு பத்திரம் போட்டு எழுதி கொடு, வைத்தியம் பண்ணால் சரியாயிரும். நான் எவ்வளோ சார் வைத்தியத்துக்கு செலவாகும்பா? ஒரு 50,000 ரூபா ஆகும். 50,000 ரூபாய்க்கு அது சரியாகுமா?
என்ன இது என்ன பிஸ்னஸ் ஆடா, காய்கறி ஆடா இது? நான் காய்கறியை கொடுக்க, நீ வாங்குற, இந்த இதை பண்ண முடியும். டாக்டர் நல்லாலன்னு சொல்லிடுவாங்க சார் கடைசியா. அது பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாடாம. நான் ஒரே வார்த்தையாக சொல்லுவேன், முயற்சி செய்வோம், முயற்சி செய்வோம். எல்லாருக்கும் யாரு கேட்டாலும் முயற்சிப்போம், வைத்தியம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 90% தான் ஹேர் ஃபால் க்யூர். 10 பேருக்கு வழுக்கைக்கு 9 பேர் க்யூர் பண்ணிடலாம், ஒரு ஆள் க்யூர் பண்ண முடியாது. அந்த ஆளுக்கு அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்காக ரொம்பையும் ஹார்மோனல் டேப்லெட் போட்டோம்னா அதனோட சைடு எஃபெக்ட் வந்துருங்கிறதுக்காக ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் அந்த ஹார்மோனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஹேர் ஃபாலுக்கு காரணம் 5-ஆல்ஃபா டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான்னு ஒரு ஹார்மோனோட ஒரு உபப்பொருள். அந்த உபப்பொருள் முடியினோட வேர்க்குள்ள போய் முடிய திங்குது, அதுதான் ப்ராப்ளம். அந்த முடியினோட உபப்பொருள் உள்ள போகாம, அந்த ஹார்மோனோட உபப்பொருள் முடியினோட வேர்க்குள்ள உள்ள போகாம தடுக்கிறதுக்கு மருந்து இருக்கு. மருந்து போடுறோம், 10க்கு 9 பேர் கியூர். ஒரு ஆள் என்னால் சொல்ல முடியாது. இப்படி கேட்குறாங்கல்ல, இவங்க வந்து அன்ஃபிட் பேஷண்ட் முடிவு பண்ணி இப்படி கேட்டாங்கனால, சரி உனக்கு இவனுக்கு முடி முளைக்காது, இவனுக்கு முடி வளராது, இவனுக்கு ஃபிகரும் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டே எழுதுவேன். ஏன்னா இவன் 15 நாளில் என்ன செய்ய வேண்டாமா, 15 நாள் போடுவேன், 2000 ரூபா செலவழிச்சிட்டேன் சார், ஒன்றுமே வளரலை அப்படிம்பா. ஆமாடா, கல்யாணம் பண்ணு, 15 நாளில் புள்ளகேளு, அவள் உன்னை விரட்டி அடிச்சிடுவா வீட்டை விட்டு. எல்லாம் அது 10 மாதம் ஆகும். அதே மாதிரி இது 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் போட்டேன்னா தான் பொழப்ப, இல்லைன்னா பொழைக்கவே முடியாது. இப்படி ஒரு குரூப்பே இருக்காங்கடாமா. நேற்று ஒரு பேஷண்ட் பார்த்தேன்டாமா, இங்கே பூரா இவ்வளோ பெரிய கருப்பு படை. இது எவ்வளோ நாளாமா இருக்குது அப்படின்னா ஒரு 18 வருஷமாக இருக்குது. 18 வருஷங்க வந்தவங்க 15 நாளைக்கு நான் மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன், 15 நாளில் சரியாக அவ்வளோ சார் அப்படின்னாங்க. எத்தனை வருஷமாக இருக்குன்னு? 18 வருஷமாக இருக்குது, நான் 15 நாளில் சரி பண்ணிடுவேன். என்னம்மா நான் என்ன பூசாரியா, என்ன திண்ணீராக போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க நினச்சா? மூளை இருக்காம்மா உனக்கு? கொஞ்ச நாள் போகிறேன், மெதுவாக போடலாம், பார்க்கலாம். இது வந்து இந்த பேஷண்ட்ஸோட நான் படுற பாடு இருக்கு பாரு. சில நேரம் தோணும், ஐயையோ இந்த தொழிலை விட்டுட்டு ஓடி போயிடலாம்டா, இவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாடாமா. அதான் சொன்னேன், சில நேரம் அவங்க சொல்கிறதுக்கே ஆமாம் போட்டுருவேன். ஹெல்மெட் போட்டு தான் சார் முடிவு வந்துச்சு. ஆமாம், உனக்கு ஹெல்மெட் போட்டு தான்டா முடிவு வந்துச்சு, ஹெல்மெட்டை போட்டு இந்த மாத்திரையை போடு சரியாயிரும். ஏன்னா அவனை அதை சொல்லி நம்மளால் இது பண்ண முடியாது. இது அவன் போக்குக்கே போயிட வேண்டியதான். சரி, நம்ம ஆள் கதைக்கு வருவோம். இவர் வந்து 2 வருஷம் வைத்தியம் பண்ணணும். வைத்தியம் பண்ணாருன்னா தப்பிச்சிருவார், இல்லைன்னா பாலைவனம் ஆயிடுவார். பாலைவனம் ஆயிட்டாருன்னா 2 விஷயம் இருக்குது. 1 ஃபிகர் கிடைக்காது, 2 கல்யாணம் பண்ண பிறகு முடிவு வந்துருச்சுன்னா பொம்பளை எதை பிடுங்குவா? அவளுக்கு முடிய பிடுங்கலைன்னா மூளையை பிடுங்கி விட்டுருவா. அதனால் தயவு செஞ்சு முடியை வளர்த்துக்கிடுங்க. முடிதான் போனால் பரவாயில்லன்னு முடியை வளங்க. வளர்க்குறதுக்கு ஹேர் டென் ஸ்ப்ரே டெய்லி நைட், சி க்ரோ காலையில், ஃபைன் 2 மில்லிகிராம் டெய்லி நைட், பயோனா இ டெய்லி நைட். 2 வருஷம் மாத்திரை, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ப்ரேயை கண்டினியூ பண்ணுங்கள். லைஃப் லாங் மருந்து போட்டிங்கன்னா க்யூர் ஆகும். இல்லைன்னா சஹாரா டெசர்ட்டு, நாளைக்கு பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் மேலே ஏறி ஃபுட்பால் விளாட்லாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் கார்த்திகா பேசுகிறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையில் இருந்துங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லு கார்த்திகா. எனக்கு 23 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. எனக்கு ஒரு 15 வயசுலேருந்தே ஹேர்லைன் டிசைட் ஆகுது சார். ஸோ விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்தா இப்போ ரொம்ப எவிடென்ட்டாக ஃப்ரண்ட்டில் வலிக்கையாக தெரியுது சார். தைராய்டு இருக்காமா? இல்லை சார், செக் பண்ண தைராய்டு பிசிஓடி எல்லாம் செக் பண்ணோம் சார். ரெண்டுமே இல்லை. விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க கொஞ்சம். உங்க அம்மாவுக்கு எப்படிமா இருக்கு முடி? அம்மாவுக்கு நார்மலாக தான் சார் இருக்கு. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா வீட்டில்? உன் வீட்டில் நான் மட்டும்தான் சார் இருக்கேன். அண்ணன் தம்பி இல்லை? இல்லை சார், ஒரே பொண்ணு. உங்க அப்பா வழுக்கையா? அப்பாக்கு இப்போ 60 ஆச்சு சார், இப்போதான் வழுக்கையா இருக்கு. ஏய், அதை நான் கேட்கல. உங்க அப்பாவுக்கு 60 வயசா நான் கேட்டேன். உங்க அப்பாவுக்கு வழுக்கையா? இல்லை சார், முடி இருக்கு சார், அடர்த்தி இல்லை. சரி, உங்க அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா யார் வழுக்கை? அவங்க தெரியல சார். அவங்க சரி விட்டுரு, சரி விடு, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனி. அதாவது முன்னாடி வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ், ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா ஆம்பளைங்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி கிடையாது. 33% பெண்களுக்கும் அது வரலாம். இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரே பொண்ணு, அவங்க அப்பா வழுக்கை, அவங்க அப்பாவோட அப்பா வழுக்கை, அம்மாவோட அப்பா வழுக்கை. பையன் பிறந்தா தான் வழுக்கை கொடுக்கணும்னா அப்புறம் அந்த ஜீன் எங்கே கொண்டு போகிறது? அப்போ பொண்ணை தான் அடிக்கும், அது பொண்ணை தான் அடிக்கும். அதாவது என்னென்னா 33% ஆஃப் ஃபீமேல்ஸ் மேல் பேட்டர்ன் அலோபேஷியாவுக்கு சஃபர் ஆகிறாங்க. ஆம்பளைக்கு உரிய முடி உதிர்வு இப்போ பெண்களுக்கும் வருது. ஆம்பளை மாதிரியே மண்டை பூரா அப்படியே பூரா தின்னாகிக்கிட்டே போயிருண்டாமா. மண்டை தெரியும், அது மாதிரி இங்கேயும் மேலே ஏறிக்கிட்டே போகும். இந்த மேலே ஏறுறதுக்குமா பொதுவாக வைத்தியத்தில் வந்து பெருசாக எதுவும் சொல்லலை.
பட் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்டாமா அந்த மாதிரி மேலே ஏறுறதுலாம் அழகாக சரியாயிரும்டாமா, அதுலேயும் உடனே எல்லாருக்கும் சரியாயிருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது நம்ம முயற்சியில் 10 பேருக்கு ஒரு 8 பேர் க்யூர் பண்ண முடிச்சு 8 பேருக்கு மேலே ஏறுறது நின்றுச்சுன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய இதுதான். இந்த அம்மா இவங்களுக்கு டென்சிட்டி கூடணும். இப்போ டென்சிட்டி கூடுறதுக்கு ஃபோலிக்ரோ டெய்லி நைட் இங்க் ஃபில்லரில் எடுத்து மண்டை பூரா போடணும். கொஞ்சம் சொல்யூஷனை கையில் ஊற்றி இந்த எட்ஜில் தடவணும். எந்த எட்ஜில்? இந்த எட்ஜில் மேலே ஏறுறதுல. இங்கெல்லாம் தடவக்கூடாது. இங்கெல்லாம் தடவைனா இங்கெல்லாம் முடி முளைச்சிரும். கொஞ்சம் மூக்கில் போட்டிங்கன்னா பூனைக்குட்டி ஆயிரும். இங்கே தடவினீங்கன்னா கரடி குட்டி ஆயிரும். சரியா? அப்புறம் வீட்டுக்காரர் ஷேவ் பண்ணுவார், நம்மளும் சேர்ந்து அவர் காலையில் இங்கிட்டு ஷேவ் பண்ணும்போது நம்ம இங்கிட்டு ஷேவ் பண்ண வேண்டியதான். மாறி மாறி 2 பேரும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது மண்டேல கொஞ்சம் இந்த ஹேர் பார்டர்லையும் தடவிக்கிட்டே வரணும் இந்த ஃபோலிக்ரோ சொல்யூஷனை. சீக்ரோ டெய்லி காலையில், அது வந்து மண்டை முடி ஃபுல்லாக. ஓகே. ஃபினாஸ்ட்ரைட் டேப்லெட் வந்து ஃபினார் அப்படின்னு வருது. இந்த ஃபினார் டேப்லெட் 1 மில்லிகிராம் டெய்லி நைட் ஒரு 3 months போடணும். பயோனாயி 3 months போடணும். 3 monthsல மாத்திரை நிப்பாட்டிடணும். சொல்யூஷனை கண்டினியூ பண்ணணும். 6 months கழிச்சு நல்ல ஹேர் வந்துடும். இங்கெல்லாம் இந்த ரிசீடிங் லைன்லாம் மாறிடும், அங்கேயும் முடி முளைச்சிடும். 6வது மாதம் தான் கேட்கணும். உடனே 15 நாளில் முடி முளைக்குமான்னு கேட்கக்கூடாது. 6 மாதம் கழிச்சு ஃபோலிக்ரோ போட்டதுக்கு மேலே ரீடென்ஸ்னு ஒரு டென்சிட்டி கூட்டுறதுக்கு ஒரு சொல்யூஷன். அதாவது இவ்வளோ இது வந்து நம்ம முடி வளர்க்குறதுக்கும் டிசீஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும். இனி டென்சிட்டி கூடணும். இப்போ நீ உனக்குலாம் முடி நல்லா இருக்குது, உனக்கு முடி உதறது இல்லை, டென்சிட்டி மாத்திரம் நீ கூட்டணும்னு நினைக்கிற, டென்சிட்டி எப்போவுமே அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம்னா ரீடென்ஸ்னு ஒரு லோஷன் இருக்குது. அதுவும் இங்க் ஃபில்லரில் வரும். எடுத்து தினம் சும்மா ஒரு 100 சொட்டு தலைக்குள்ளே விட்டுட்டு படுத்துட்டோம்னா அந்த டென்சிட்டி மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனோட பர்பஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், முடிக்கு கீழே அந்த ஃபாலிக்கிள் வந்து இன்னொரு புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது உதிர்ந்தா இது வளர்றதுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் வந்து இந்த ரீடென்ஸில் நல்லாயிருக்கும். அப்போ புது ஹேர் வந்து முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸ்டடீஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 3 மாதத்தில் ரீடென்ஸ் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 8000 புது ஃபாலிக்கிள் உண்டாகுது. அதாவது இருக்கிறதுக்குள்ளே ஒரு புதுசாக வேகமாக முளைக்குது. அப்போ அந்த டென்சிட்டி கூடுறதுக்கு வாய்ப்பு. இதுவும் 10 பேருக்கு 7 பேர் 8 பேருக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெகுலராக முடி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது வைத்தியம் ஹேர் ஃபாலே இல்லை எனக்கு முடி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி ஃபோலிக்ரோ கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் போல் ரீடென்ஸையும் உள்ளே விட்டுட்டு சீக்ரோவை காலையில் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஹேர் அப்படியே இருக்கும். இன்னைக்கு உனக்கு எப்படி இருக்கோ இதே இது பின்னாடி ஒரு இன்னும் 30 வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகும். ஓகே. ஏன்னா எப்படி 35-40 வயசு ஆகும்போது டென்சிட்டி குறையும். அந்த டென்சிட்டி குறையாமல் இருக்க இந்த ரீடென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 2 டவுட் இருக்குது. இந்த முடி வளர்றது அதே பற்றி தான். முட்டை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு பீர் ஷாம்பூலாம் இப்போ வந்துருச்சு. பீரை குடிச்சிட வேண்டியனா? பீரை குடிக்க முடியாது. பீரை குடிக்க முடியாங்கிறக்க தலைவலியாக குடிக்கிறது. ஆமாம், தலைவலியாக குடிக்கிறது. சரி. அப்புறம் வந்து மருதாணி போடுவாங்க. ஏதாவது ஷார்ட்டாக 3மே. சரி. இப்போ பால் முட்டை. பால் வந்து நல்ல கால்சியம் சத்து, சாப்பிட்டா நல்லது. முட்டை இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்லையும் அருமையானது முட்டை. தினம் ஒரு முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் 2ஐயும் தூக்கி தலையில் போட்டுருங்க. அப்போ தலையில் போடுறதெல்லாம் என்ன செய்வீங்க? தேங்காய் எண்ணெயை குடிங்க, நல்லெண்ணெயெல்லாம் குடிங்க. எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பூரா பண்ணுங்க மாற்றி. தேங்காய் இப்போ நீங்கள் பாலையும் முட்டையும் சேர்த்து நீ இன்னைக்கு ராத்திரி போட்டு படுத்துரு. பாம்பு வந்துடும். பாம்பு வந்து உன் தலையில் குடி வந்துடும். பரவாயில்ல, சந்தோஷம்னா குடி ஏற்று. முடிக்கு எதுவும் இந்த தலைக்குள்ளே எதுவும் உள்ளே போகாது. நீ பாலை ஊற்றினாலும் பால் உள்ளே போகாது, முடியை ஊற்றினாலும் முட்டையை ஊற்றினாலும் முட்டை உள்ளே போகாது. தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யாதீங்க. பாலை சுட வச்சு குடிங்க, முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க, தலையில் தடவாதீங்க. தலைக்குள்ளே எதுவும் போகாதுங்க. ஸோ அதை விட்டுரு. 1. 2வது கேள்வி உனக்கு என்ன வேணும்? பீர். ஆமாம், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குடாமா. பீர் ஷாம்பு, பீரை போட்டால் முடி ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே இது எப்படின்னா, அதாவது பீரை விற்கணும், ஆம்பளை மாத்திரம் குடிக்கிறான். பொம்பளைட்ட எப்படி விற்கிறது? ஷாம்பு வச்சு விற்கலாம். இல்லைன்னா பீரை தடவுங்க, முடி நல்லா சாஃப்ட் ஆயிரும். முயல் ரத்தத்தை தடவுங்க, முடி நல்லா நீளமாக முளைக்கும். இது முயல் ரத்தம்லாம் நிறைய கதை இருக்குது. அதை மாதிரி தான் இந்த பீரும். பீர் வந்து அசிடிக் ஆல்கஹால். அது என்ன, அதில் ஏன் அவன் அதை சேர்க்கலாம்னு சொல்கிறான்னா அதில் மால்ட் இருக்குண்டாமா. மால்ட் வந்து புரோட்டீன். அவன் சொல்கிறது வந்து புரோட்டீன் நீ சாப்பிட்றதுக்கு பதில் இப்படி தடவுனா போகும்ல அப்படின்னு சொல்கிறது. இல்லை. தயவு செஞ்சு பீரை வந்து
அதுக்காக பொம்பளைங்களை குடிங்கன்னு சொல்லலை. தயவு செஞ்சு இந்த வில்லங்கங்கள் பண்ணாதீங்க. பீரை தடவாதீங்க, முயல் ரத்தத்தை தடவாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்சால் ஃபோலிக்ரோ போடுங்க, சீக்ரோ போடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், சூப்பராக இன்னைக்கு நிறைய மித்ஸ் கட்டுக்கதைகள் பற்றி பேசுவோம். அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஷீட் நான் அடுத்த வாரம் வாங்கிட்டு வரேன். ஸோ வந்து நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிஷா சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.